எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவுல நம்ம மகர ராசிக்கான சனி பகவானினுடைய பேச்சு பலாபலன்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாராவது இருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவில் ஆட் வருச்சுன்னா தயவு ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ராசியினுடைய நாதனான சனி பகவான் வந்து மூன்றாவது வீடான குரு பகவானினுடைய வீட்டுல போய் சுபபலமாக தங்குறாரு. குருவினுடைய பார்வை பட்டால் அது சுபபலம். குருவினுடைய பார்வை பொதுவா படலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அசுபபலன். இது இயல்புதான். அதே மாதிரி சுப கிரகங்களினுடைய பார்வை இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா மூணாவது வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி சகோதரஸ்தானம், இளைய சகோதரம் பெரிய சகோதரம்லாம் போட்டு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வயசுல பெரியவனை வந்து அண்ணானே யாரும் கூப்பிடுறதும் இல்லை. எனக்கு கூட பிறந்தவன ஆனவனே பேரை சொல்லித்தான் கூப்பிடுறது அப்படி. சோ இது இயல்பா உள்ளது தானே. சோ அதனால இளைய சகோதரம் மூத்த சகோதரம்ன்ற பேரே வேண்டாம் அந்த இடத்துல. சகோதரஸ்தானம்னு பொதுவாக கணக்கு வச்சுக்கோங்க. சோ இந்த மூணாவது ஸ்தானத்துல போய் உட்காரக்கூடிய விஷயத்தினால சனி பகவான் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த இடத்த வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். தைரிய வீரியம் அதிகரிக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மேலும், வாக்கு வன்மை கூடும். சமூகத்துல இழந்த பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் கிடைக்கும். ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருப்பாங்க, நல்லவர்னு நல்லா தெரியும். இருந்தாலும் தேவையில்லாத வீண் பழி சுமந்த காரணத்தினால் அவரை கெட்டவர்கள் என்று சமுதாயத்தினால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு கெடுதல் எல்லாம் நடந்தது இல்லையா? அத்தகையது ஒரு தன்மையிலிருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா விடுதலை கிடைக்கும். இழந்த நன்மதிப்பையும் பெயரையும் மீண்டும் பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும். சமூகத்தில் இழந்த அந்தஸ்துகளை மீண்டும் பெற முடியும். சுபபலம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் புத்திர சந்தானம் அபிவிருத்தி அடையும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருடங்கள் ஆகின்றன. இரண்டாவது குழந்தை அல்லது முதல் குழந்தை, சோ இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்ல எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மீண்டும் புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஏன்னா சுபபலம் கிடைக்குது. ராசிநாதன் சுபபலமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும்னு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலையுமே மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன். பொதுவாக சனி கொடுத்தா யார் தடுப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அத மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய தன்மைகளை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் லைஃப்ல அதிகமா நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். பொதுவா உடன் பிறந்தவர்களால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். தேக ஆரோக்கியமானது மேம்படும். உடல் வலு கூடும். சோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு மற்றவர்களினுடைய உறுதுணை கிடைக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். சமுதாயத்தினுடைய அழுக்குகளை களையக்கூடிய தன்மை கிடைக்கும். இப்ப மகர ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காவல்துறையிலயோ இல்ல வழக்கறிஞர்கள் துறையிலயோ இருந்தா நிறைய பொதுநல வழக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடி எடுத்து சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக சில நல்ல விஷயங்களை செய்வார்கள். அதனால் அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஆதாயம் வந்து மேம்பட ஆரம்பிச்சிடும். சோ திடீர்னு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு. அதே சமயத்துல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் கிடைக்கும். தங்கம் செப்பு முதலிய பாத்திர வகைகள் அணிகலன்கள் லாபங்கள் கிடைக்கும். அடமானத்துல இருக்கக்கூடியது மீண்டும் திருப்பி வீட்டுக்கு வந்து சேரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மைகளை செய்யும் விதமாக இந்த சனி பகவானினுடைய பயிற்சியானது இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் இருக்கு, லைஃப்ல வேற ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கைவிட்டு போன சொத்துக்கள் கிடைக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமணமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி விரக்தியா இருந்தீங்க இல்லையா? அந்த விரக்தி எல்லாம் நீங்கி கைவிட்டு போன சொத்துக்கள் கிடைக்கிறது. பழையபடி தங்களுடைய துணையிடம் மீண்டும் போய் சேர்றது. சோ இந்த மாதிரி லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள், மறக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடைபெற ஆரம்பிக்கும். அதன் பிறகு வாழ்க்கைன்னு இருந்தா சில பேருக்கு வந்து இந்த ஏற்றம் இறக்கம் என்பது காணப்படும். இது இயற்கை தானே. சோ இந்த ஏற்றம் இறக்கம் கிடைக்கக்கூடிய விஷயத்துல சில அனுகூல பலன்கள் உண்டு. எந்த மாதிரி அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப வருஷ காலமாக தட்டி போய்கிட்டே இருக்கும். இப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு தெரியாமலே போயிட்டு இருந்தது. அதற்கு ஒரு தகுந்த முடிவாக இந்த வட்டம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்ன போஸ்ட்ல செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டிக்கு ஆளே இல்லாத அளவுக்கு ஒரு தகுதி உடைய வாய்ப்பானது தேடி வரும். அதன் பிறகு லைஃப்ல இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், அதாவது கல்வித்துறை ரொம்ப வருஷமா டீச்சரா இருப்பாங்க, இன்னும் ப்ரமோஷன் வரல ஹெச்எம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருப்பாங்களே, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லாசிரியர் விருதோடு கூடிய ஹெச்எம் போஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பதவி உயர்வு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்ம நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறோம், நமக்கு சொத்தே வாங்கல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல அனுகூலமானது ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் மாறுதல்கள் கிடைக்கும். இடம் மாறுதல்கள் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்து பிரேக் ஆயிட்டு இருந்தது இல்லையா, அந்த பிரேக்ஸ் எல்லாம் நீங்கி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னதமான பலாபலன்கள் கிடைக்கக்கூடிய விதமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு இந்த கல்வித்துறையிலிருந்து விவசாயத்துறைக்கு வருவோம். இப்போ விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பணிபுரியக்கூடியவர்கள், அதாவது அரசு அதிகாரிகளை சொல்றேன், அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவையற்ற மனக்கசப்புகள் குடும்பத்துல வந்து இருந்தது. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நமக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இயங்கி கொண்டிருந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையானது எல்லாமே நல்லா இருக்கு, போதும், நீங்க பண்ணதெல்லாம் நிம்மதியா இருங்க, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்களுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக அக்கறை எடுத்து நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விஷயம் இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தினால் அனுகூலமானது உண்டு. விவசாய நிலங்களால் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலம் உண்டு. எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இலவசமான விஷயங்கள், சில சலுகைகள், தள்ளுபடிகள், இந்த மூலியமாக மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது. விதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஏற்றம் இறக்கம் காணப்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறையிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத விதமாக பயிரிட்ட பயிர்களில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு நகைக்கடை, அதுக்கப்புறம் ஜவுளி, இந்த மாதிரி வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்கள், சோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத அளவுக்கு தன பிராப்தி, அதாவது தன லாபம் கிடைக்கக்கூடிய விஷயம். அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் அந்நியர்களின் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த சண்டை, மனசச்சரவு, இந்த மாதிரியான விஷயங்கள், சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு வந்து என்ன கூப்பிடல, என்கிட்ட வந்து பேசல, சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமைகள் பலம் பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு மிகச்சிறந்த அனுகூலமானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சாலும் ஒரு சில பேருக்கு வந்து மனக்குறை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கு, அது மட்டும் ஏன் நம்மளால முடியவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே இருந்துட்டு இருப்பீங்க இல்லையா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஈடேறுவதற்கு உகந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சுபபலம் பெற்ற சனி பகவானினுடைய காலமானது உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு சுத்தி பார்த்துட்டு வரணும், சில டிராவல் விஷயத்துல எல்லாம் வந்து நிறைய விஷயத்துல வந்து ட்ரை பண்ணணும், நம்ம அட்வைசர் நிறைய பேர் வந்து கேட்கணும், அதுக்கப்புறமா நம்ம சொந்தமா தொழில் செஞ்சு முன்னேறணும், நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வயதிற்கு தகுந்தாற்போல் பணி நியமனம் கிடைக்கும். இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணத்திற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்னால ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணியிருப்பாங்க, தள்ளி போயிருக்கும், கடைசியில் ஏஜ் பார்ட் ஆயிடுச்சு, ஸோ இனிமேல் முடியாதுன்னு நினைப்பீங்க, ஏன்னா வித்தின் மந்த்ல முடிகிற மாதிரி இருக்கு, ஸோ இனிமேல் எங்கேருந்து கிடைக்க போகுது, அந்த மாதிரி ஒரு நிராசையாக ஆகப்பட்ட அரசாங்க உத்தியோகமானது எதிர்பாராத மூலியமாக திடீரென்று கிடைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் மனதில் மகிழ்ச்சி கிடைப்பது. ஸோ இந்த மாதிரி சுபபலன்கள் நிறைய நிரம்ப பெற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கும். சினிமா துறை, அதுக்கப்புறமாக அரசியல், இந்த மாதிரி இரண்டு விஷயத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குவன்மை தான் ரொம்ப முக்கியம். பொதுவா
அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி பேசிதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை சாதிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். பேச்சுல வந்து நிதானம் இருந்தால் மட்டுமே உயர்வாக கொண்டு செல்ல முடியும். இந்த பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும். சனி பகவான் சுபபலமாக இருக்கும் போது நீங்க எப்படி பேசினாலும் பரவாயில்ல. ஆனா சனி பகவானினுடைய பார்வை பலம் மாறும் பொழுது பேச்சில் கவனம் இல்லை என்றால் அது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாக அமைஞ்சிடும். ஏன்னா சாதாரண ஒரு நார்மல் ஒரு மனுஷன் பேசினாலே நமக்கு வந்து பிடிக்காது. ஆனா அதே இது ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு செலிபிரிட்டி, அவர் வந்து அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு புரட்சியானது கிளம்ப ஆரம்பிச்சிடும். அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளினால் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வர மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பேசும் பொழுது வார்த்தையை கையாள்வது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதன் பிறகு அனுதாபம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறக்கப்படுவது என்பது பொதுவாக நல்ல குணம். ஆனா யார் மேல இறக்கப்படணும்னு ஒரு காரியம் பார்த்து பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம இந்த பதிவுல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.